சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/7/2026 ஆடி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்லது, சந்தோஷம், மன அழுத்தம் தீர்வது, நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலில் நீங்கள் முழு ஈடுபாடுடன் காரணங்களுடன் ஈடுபாடு செய்வதெல்லாம் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், உறவுக்குள்ளாக எந்தவித கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், வார்த்தைகளுக்கு அதிகமாக விளக்கம் கொடுத்து பிறகு வருத்தப்படுவதெல்லாம் கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருக்கு தேவையான விஷயத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அதிலே மன அழுத்தம் கொள்ளாமல் பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களும் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உறவுக்குள்ளாக எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமும் அனுகூலங்களும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழிலில் புதிய அறிமுகத்தில்
சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக எல்லா விஷயத்திலும் இழுபறியாக இல்லாமல் பார்த்து கொள்வதும் தனிப்பட்ட அனுகூலங்களும் ஏற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், புதிய முயற்சிகளில் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்களில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய உறவுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். இழுபறியான இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் சார்ந்த விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் எல்லா விஷயத்திலும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறு தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். எதிரிகள் பலம் உயர்ந்து உள்ளதனால் மிக மிக கவனமாக இருப்பதும், வார்த்தைகளில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.